ஹாய் கைஸ், நான் உங்களோட தினேஷ். வாங்க என்னோட சேர்ந்து பண்ணலாம் வாய். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நேற்றோட இனாக்ரேஷன் ஈவெண்ட் பிக் பாஸில் நடந்தது. பிக் பாஸில் சீசன் 9 நடந்தது. ஆக்சுவலி இந்த இயரும் ஒரு மிக்சர் ஆஃப் பர்சன்ஸ் எடுத்து வந்து உள்ளே போட்டிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் ஒரு சில லைட் ஹார்ட்டட் பீப்புளும் இருக்காங்க, கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்மூத்தாக இருக்கவங்க தெரியுறாங்க. ஒரு சிலவங்க ஆக்ரோஷமாக இருக்கிறவங்க தெரியுறாங்க. ப்ளஸ் ஒரு சில பேர் வந்து லைட்டாக கிராக்கும் இருக்க மாதிரி தோணுது. பார்ப்போம் என்ன 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 பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு சில பேர் சும்மா பண்ணணுன்றதுக்கோசரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி நேற்று நைட்டு. ஸோ பார்ப்போம் ஹவு இட்ஸ் கோயிங் ஆன். அண்டு இப்போதைக்கு என்னோடய ஃபேவரெட்டுன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் இந்த டிவி சீரியலில் இருந்து வந்திருக்காங்க. ஒரு டிரான்ஸ் விமனும் வந்திருக்காங்க. லெட்டஸ் சி இந்த டைமுக்கு ஹவு தே ஆர் பர்ஃபார்மிங் சொல்லிட்டு தே ரெப்ரசன்ட் கம்யூனிட்டி. ஸோ அண்ட் இந்த சீசனில் இன்னொரு ஒரு காய் இருக்கார். அவர் என்ன சொன்னாருன்னா ப்ரோமோவில் அந்த அகோரியிலேருந்து ஹி ஹஸ் ஸ்டில் நாட் ஏபிள் டு கம் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லெட்டஸ் சி அவர் என்ன இம்பேக்ட் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஸ் யூஷுவல் தென் மாடல்ஸ் இருக்காங்க, உள்ள காமெடியன் இருக்காங்க. ஐ திங்க் ஒரு நல்ல காமெடியனே இருக்காருன்னு நினைக்கிறேன். டாக்டர் இருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு சில ரிவ்யூஸ் நல்லா இல்லை. பட்டு ஓகே, மற்றவங்க ரிவ்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பார்க்குறோம், அந்த 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 வீட்டில் டாக்டர் எப்படி இருக்காரு அதை நம்ம பார்ப்போம். யார் யாருக்கு ஊசி குத்துறாருன்னு பார்ப்போம். தேவையில்லாது பேசுகிறாரா, தேவையில்லாதது பேசுகிறாரான்னு பார்ப்போம். ஐநோ ஃபிசியோதெரபிஸ்ட்னு தெரியும், பட் பார்ப்போம். செகண்டு பாரு இருக்காங்க உள்ள. ஸோ லெட்டஸ் சி பாரு எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் சீசனில் இருந்த மாதிரி நல்லா பிரைட்டாக இருந்த கண்டஸ்டன் திடீர்னு ஆஃப் ஆன மாதிரி ஆஃப் ஆகிறாங்களா, இல்லை நிஜமாலே நல்லா பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. இன்னொரு கேண்டிடேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பார்த்தது வந்து மீனவர் இதுலேருந்து ஒரு கேர்ள் ஒருத்தவங்க இருக்காங்க. லெட்டஸ் சி, நான் ரியலி எக்ஸைட்டடாக இருக்கேன் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் பாயில் வந்து விக்ரம் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் கொஞ்சம் ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருப்பாருன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். இன்னொரு லேடியும் வந்து லாஸ்ட் இயர் கண்டஸ்டண்ட்டோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரியாவோட ஃப்ரெண்டாக வந்திருந்தாங்க. அவங்க பார்க்க ரியா மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் பேசும்போது ரியா மாதிரி இல்லையோன்னு தோணுது. பார்ப்போம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு.